Siapa yang பார்க்கலாம் சார் இங்கே பார்க்கலாம் சாமி ஓகே சார் ஆண்டவர் பெயரால் எனக்கு தெரியுண்டு அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களுக்கு பாராக தேவாமலை இறைவா நீ தங்கி வாழ்வதற்குரிய இடமாக இந்த கோவிலை நாங்கள் புதுப்பித்து புனிதப்படுத்தியிருக்கிறோம். இதை ஆசிரியர் உங்கள் துணை எதிரொலியாக இந்த கோவில் மணி எப்போதும் ஒலிப்பதாக மக்களை திருப்பணிக்கு வழிபாட்டிற்கு கொண்டாட்டங்களுக்கு வருக என அழைக்கும் இந்த மணிக்கு சிறுசாய்ப்பார்களாக இதன் மூலம் என்றும் உமக்கு மக்களாய் வாழ மணிக்கு புரிய வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளாத வேண்டும் என்று ஆதரவாகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். தந்தை அவன் மணிக்கூடியும் மணியை ஆசிரியர் பேஜி மணி அடிச்சு விட சொல்லுவோமா பேஜி மணி அடிச்சு பாஞ்சு வைங்க சாமி நல்லா அடிக்கிறான்னு பார்த்துருவோம். இப்பொழுது நமது தாய்மார்கள் இந்த கொடி மற்றும் கொடி மரத்தை இங்கிருந்து புனிதப்படுத்துகிறார்கள். நம்முடைய கோவில் ஆரோக்கிய தலைமாதா திருத்தலம் கோவிலில் திருவிழாவிற்காக நாம் ஏற்கக்கூடிய இந்த கொடியை ஆசிரியக்க வேண்டும் என்று பக்திப்பதோடு வேண்டுவோம். உள்ளத்திலே திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும். மக்கள் நிறைவான ஆசையை பெற வேண்டும். ஆரோக்கிய மாதா நமக்காக கடவுளம் கருத்து பேசி கொண்டாட வேண்டும் என மனதளவிலே வேண்டிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலராகிய புனித ஆரோக்கிய மலைமானவை திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இக்கொடி மேலே மேலே உயர உயர ஏற்றப்படுவது போல இந்த திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதுமே எங்கள் உள்ளங்கள் உண்மை நோக்கி இறந்து வர செய்துள்ளோம். பல நாட்களில் இக்கொடியை காணும் அனைவரும் திருமகன் இயேசுவின் திரு இதயத்தையும் அவருடைய இதயத்தின் அன்பையும் அன்னை மரியாவுடைய கனிமையும் உணர்ந்து கொள்ள அனுப்புகிறார்கள். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மக்களே, இப்போது நம்முடைய அன்பு ஆயர்களுக்கு ஒரு சிறிய நன்றி ஆனது நான் என்ன சொல்வது
அன்பாக அழைப்பவர்கள நம்முடைய மறைமாவட்ட ஆய்வர்கள் இந்த மாலை வேளையில நமக்காக நாள் உதவி கொடுத்து இதனால் சிறப்பிக்கணும். ஏனென்றால் நமக்கு ஆகஸ்ட் 7 நமக்கு தேதியை நாம் உறுதி செய்துள்ளோம். திடீரென்று நாம் தேதி மாற்றியதால் இன்றைக்கு 31ஆம் தேதி ஜூலை மாதம். எனவே ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை இருந்தாலும் கூட ஆய்வர்கள் ஒரு அன்பு அழைப்பிட்டு இந்த ஆலயத்தையும் குடிமரத்தையும் குடியும் போய் செய்துவிட்டு நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போவதற்காக எனவே நம்முடைய அன்பு அழைப்பிட்டு அவர் வந்து அம்மா பாசம் வைத்து வந்து நிறுத்தி கொடுத்த அந்த ஆலயத்துக்கு உடல் சார்பாக என் சார்பாக நண்பர்கள் சார்பாக நம்முடைய நன்றியை வளர்த்தி தெரிவிக்குமாக வெளியே கொண்டாடி நினைத்து நான் எழுதியுள்ளேன். நண்பர்கள் சார்பாக இப்போது போராடப்படுகிறது. நண்பர்கள் சார்பாக இப்போது போராடப்பட்டு வயலுக்கும் நன்றியமாக தெரிவிப்பார்கள். இப்போது கொஞ்சம் பேர் வந்து போங்க, கொஞ்சம் பேர் நிறைய பண்ணியிருக்க நாங்கள் அழைப்போம். இங்கே பாட்டு பாடும்போது முடிப்போம். அதனால் கொஞ்சம் பேர் இங்கே போங்க, மற்றவங்க அங்கே இருங்க. எப்படி இருக்கிறப்ப பாட்டு போடும்போது பாட்டு போடும்போது ஆயுதங்கள் வந்து உங்களுக்கு போயிட்டு திருப்பி மலையதான் திருப்பதி மலையதான் அது 43 நாட்கள் வளர்க்கலாம். மாற்று குடும்பங்களே கொஞ்சம் பேர் போக நிறைய பேர் இங்கே இருங்க. பரிந்துரை அருள் வாழ்வின் பொருள் வாழ்வின் ஆசீர்வாதங்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த திருக்கொடியையும் இதை சூழ்ந்திருக்கும் நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
விடியல் ஏந்தும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. தியாக நினைவினை வாழும் வழி இது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசின் கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே அழைப்பு பெறுவதால் ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாள் இது. ஒரே பலியில் இணைவதால் ஒரே உணவை பகிர்வதால் ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாள் இது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. விடியல் ஏந்தும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. விடியல் ஏந்தும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னை மரியாவின் இனிய திருநாள் வாழ்த்துக்கள். இன்று நாம் நமது ஆன்ம தாயாம் அன்னை மரியாளை போற்றி புகழ பலிபீடத்தை சுற்றி வந்துள்ளோம். கடவுளின் வார்த்தைக்கு தன் முழுமையான இதோ ஆண்டவரின் அடிமை என்ற அர்ப்பணிப்பு மூலம் உயிர் கொடுத்தவர் அன்னை மரியாள். நம்முடைய சோதனையான வேலைகளிலும் துயரங்களிலும் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை தாங்கி தன் திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசும் அன்பு தாய் அவரே. அன்னையைப் போல நாமும் தூய்மையான உள்ளத்தோடும் அடுத்தவருக்கு உதவும் இரக்கமுள்ள மனதோடும் வாழ இந்த திருப்பலியில் சிறப்புடன் ஜெபிப்போம். அன்னையின் பரிந்துரையால் இறைவனின் நிறைவான ஆசிரை பெற்றிட இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆரோக்கிய மலை மாதாவினுடைய அருமையான இந்த அருள்தலத்தை நாடி வந்து ஜெபிக்கிற உங்கள் குடும்பங்களினுடைய வேண்டுதல்களும் கருத்துகளும் நிறைவேற இந்த நாளில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியினை அர்ப்பணம் செய்திருக்கிற குடும்பங்களின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். கீரனூர் லாசர் மரியாள் குடும்பத்தினரின் சார்பாக அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கீரனூர் பி அமல்ராஜ் ஜெயசீலி குடும்பத்தினரின் சார்பாக நன்றி பலியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டியும் மன்றாடுகின்றனர். கீரனூர் ஜெய்கந்த் நகர் குழந்தைராஜ் சவரியம்மாள் குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ஊனையூர் மைக்கேல் ஷர்மிளா மகள் கேத்தரின் இவர்கள் குடும்பத்தினரின் சார்பாக சிறப்பான நினைத்த காரியங்கள் நிறைவேறத்தக்கதாகவும் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் மன்றாடுகின்றனர். திருச்சி ஏர்போர்ட் அஜித்குமார் ஷரோன் ஜான்சிராணி குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும், நாஞ்சூர் அந்தோணியம்மாள் சகாயதாஸ் இவர்களது நல்வாழ்வுக்காகவும், அருண் ஜெயந்தினுடைய சிறப்பான மனமாற்றத்திற்காகவும் வேண்டுகின்றனர். தச்சங்குறிச்சி செல்வகுமார் ஜென் பிரின்சி குடும்பத்தினரின் சார்பாக நன்றி பலியாகவும் ரூபன்குமாருக்கு நல்ல வரன் அமைய வேண்டியும் ஜெபிக்கிறார்கள்.
இருதயமேரி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நன்றி பலியாகவும் மகன் உடல் உள்ள ஆன்ம நலன் பெற வேண்டியும் வேண்டுகின்றனர். கீரனூர் செல்வராஜ் சூசை மேரி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி பலியாகவும் ஸ்டீஃபனுக்கு உடல் உள்ள நலன் வேண்டியும் குடும்ப பிள்ளைகளினுடைய நன்றாக படிக்கவும் மன்றாடுகின்றனர். அன்னவாசல் மைக்கேல் ஆசிரியர் குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். கீரனூர் எம் சந்தனராஜ் அல்போன்ஸ் மேரி இவர்கள் குடும்பத்தினரின் சார்பாக நன்றி பலியாகவும் மரித்த தேவ சகாயம் முத்தையா அடியார்களின் ஆன்ம ஈரேற்றத்திற்காகவும் மன்றாடுவோம். மலைமாதா நண்பர்கள் குழுவினை சார்ந்த அனைத்து நண்பர்கள் உறுப்பினர்களினுடைய ஒவ்வொருவரின் கருத்துகள் நிறைவேறத்தக்கதாகவும் தேவ அன்னையின் பரிந்துரைக்கு நன்றியாக மன்றாடுகின்றனர். கடம்பப்பட்டி சின்னப்பன் ரீட்டா இவர்கள் குடும்பத்தினரின் சார்பாக நன்றி பலியாகவும் செய்கிற தொழில் சிறப்படையவும் வேண்டுகின்றனர். வடக்கு துவரவயல் ஆரோக்கியசாமி பெரியநாயகம் குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் சிறப்பான குழந்தை வரம் பெற்றமைக்கு நன்றியுடன் வேண்டுகின்றனர். மாசில்லா மணிதாஸ் சாந்தி புளோரா குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் அர்ப்பணம் செய்யப்படுகிறது. சூசைப்புடையான்பட்டி வின்சென்ட் ஜெனிஃபர் குடும்பத்தினரின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உடவயல் அருள் பிரகாஷ் ஜோஸ்பின் நிர்மலா குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் பிறந்தநாள் காணும் ஜோவின் ஆரோக்கை ஆசீர்வதிக்கவும் வேண்டுகின்றனர். கீரனூர் எம் லாரன்ஸ் ஆரோக்கிய நான்சி குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆன்ம ஈரேற்றத்திற்காகவும் வேண்டுகின்றனர். உடவயல் சேவியர் சகாயமேரி பிரான்சிஸ் குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் மன்றாடுகின்றனர். கிள்ளுக்கோட்டை பல்தசார் ஜோஸ்பின் மேரி இவர்கள் குடும்பத்தின் நன்றி பலியாகவும் அயல் நாட்டில் பணியாற்றும் மகனுக்கு நல் பாதுகாப்பு வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். கிள்ளுக்கோட்டை சலோமி குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் பேரப்பிள்ளைகளின் நலனுக்காகவும் வேண்டுகின்றனர். கிள்ளுக்கோட்டை பாண்டி குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் ரூசாவுக்கு உடல் உள்ள நலன் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். கிள்ளுக்கோட்டை லீலா மேரி குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் மகன் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றமைக்கு நன்றியுடன் வேண்டுகின்றனர். கீரனூர் வின்சென்ட் தெரஸ் குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் கிள்ளுக்கோட்டை செல்வராஜ் பெட்ரிசியா இவர்கள் குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பும் மனவாழ்வு அமையவும் மன்றாடுகின்றனர். குளத்தூர் ரபேக்கா செபஸ்டியான் சுதா இவர்கள் குடும்பத்தினரின் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி ஜான்சன் சித்ரா குடும்பத்தினரின் நன்றி பலியாகவும் மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றமைக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பங்களின் கருத்துகளோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சிறப்பாக இன்றைய நவநாள் தினத்தினை சிறப்பிக்கின்ற பங்குகளை சார்ந்த அனைத்து குடும்பங்களினுடைய வேண்டுதலுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே நமது திருத்தலத்திற்கு வருகை தந்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தினுடைய கோபுரங்களை அர்ச்சித்தும் ஆலய மணிக்கூண்டுகளை புனிதம் செய்தும் மணியை புனிதம் செய்தும் புதிய கொடிமரத்தை புனிதம் செய்தும் திருக்கொடியேற்றத்திற்கு துணை நின்ற நம்முடைய அன்பு ஆயரவர்களினுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த ஆரோக்கிய மலைமாதா பக்தர்களே, இந்த 43வது ஆண்டு பெருவிழாவை சீர சிறப்பாக நாம் கொடியேற்றத்தோடு துவங்கியிருக்கோம். இந்த கொடியேற்ற திருப்பலியை தலைமை தாங்கி ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு திரு எல் அந்தோன் அவர்களை உங்கள் சார்பாக என் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய கேரனூர் மறைவட்ட அதிபர் தந்தை சாமிநாதன் அவர்கள் நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர். இந்த நாளில் நமக்காக வந்து மறைவட்டத்தோடு வந்து ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். தந்தை சாமிநாதன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த குடியேற்ற திருப்பலியிலே நமக்காக சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் இன்றைக்கு சிறப்பாக மறைவுரை ஆற்ற இருக்கின்ற அருட்தந்தை லியோ மெல்கியோர் பாபு அவர்களையும் உங்கள் சார்பாக என் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் அடியார்களாகி நாங்கள்
என்றும் உடல் உள்ள நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திரு வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிடமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவரது இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு ஆண்டவரது இல்லத்தில் வழிபட வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து தத்தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் எல்லா மக்களும் கேட்டார்கள். மக்கள் அனைவரும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் எல்லா மக்களும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என கூச்சலிட்டார்கள். இக்கோவில் சீலோவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னாள் இதயம் புதியதானது, உறவாள் வாழ்வு இனிமையானது. உன்னாள் இதயம் புதியதானது, உறவாள் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. நீதானே என் சொந்தம், நீங்காது நண்பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு, வாழ்வாகும் உன் வாக்கு. உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன். உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன். உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். என்னகம்
ஆள்பவா என்னை ஆள்பவா இறைவா என் நிறைவானவா தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே அல்லேலூயா 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 அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அம்மா சத்திரம் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த ஆண்டு 43வது ஆண்டு திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று பங்கு தந்தை சொன்னார்கள். அதனால் 43வது ஆண்டு 4 கருத்து மாதாவை பற்றியும் 3 கருத்து நம்ம மாதாட்டாந்து என்னத்தை கற்றுக்கலாங்கிற பற்றியும் பேசுவதாக நான் வந்தேன். நானும் 4 3 7 ஃபாதர் எண்ணிட்டார். பங்குசாமியார்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கலாம்னு. 10 நிமிஷம் வைப்பா அப்படின்னாரு. இப்போ சொன்னார் தாசு 5 நிமிஷம் போதுன்னாரு. அதனால் 10ஐயும் 5ஐயும் கூட்டி 15 வைக்கவான்னே. அந்துவான் ஃபாதர் முறைக்கிறாரு, நீ வையி, 11 மணிக்கு மேலே நீ தனியாக வந்து வையி, நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம் அப்படின்னு. அன்பிற்குரியவர்களே, உங்கள் பங்குசாமியாரை பார்க்க வர்றப்பெல்லாம் கீழே சொல்லுவாங்க மலை மேலே போயிருக்காரு, மலை மேலே போயிருக்கிறாரு அப்படின்னு. நானும் இங்கே மலை மேலே ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன். எனக்கு புரியவே இல்லை. ஏடா எப்போ வந்தாலும் ஜெபிக்க வந்திருக்கிறாரு. என்ன தான் இந்த 5 வருஷத்தில் இவர் மலை மேலே போய் ஜெபிச்சாருங்கிறதுக்கு காரணம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் தெரிஞ்சுக்கிட்டேன். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கப்பலில் தவிச்சுக்கிட்டு இருந்த போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு வழிகாட்டி அன்னையை போல வானத்திலே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த விமானிகளுக்கு உங்கள் அம்மா சத்திரம் பங்கு என்ன தான் இறக்கி வச்சுருக்கிறீங்க, பார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தந்தை அவர் லெவலுக்கு யோசிச்சிருக்காரு. சுற்றிலும் கொட்டை இல்லை, குளம் இல்லை, தண்ணி இல்லை, நம்ம ரேஞ்சுக்கு என்ன தடா இறக்கலாம்னு இறக்கியிருக்கிறாப்புல. ரைட்டுங்களா? அதனால் தந்தை அவர்களை உடனே நினச்சேன், பரவாயில்ல, அவருடைய ஜெபம் இன்றைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறார். அவர் புனித இன்னாசியாருடைய திருவிழா. ஆல் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். தந்தை அவர்களும் இருக்கின்ற இடங்களிலும் இப்போது உங்களை கட்டி எழுப்புவதிலும் அருமையாக இன்றைக்கு
அந்த கொடிமரத்தையும் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தையும் ஆயர் அவர்களை வரவேற்று அவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே இன்றைய நாளிலே அன்னை மரியினுடைய ஆசீர்வாதம் நிரம்ப நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாளை எந்த ஒரு தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று யோசித்த போது இன்றைக்கு அருமையாக வாசிக்கப்பட்ட வாசகத்தை போல இக்கட்டான நேரத்திலே துணை நிற்கும் அன்னை மரியாளாக, துன்ப நேரத்திலே துணை நிற்கும் அன்னை மரியாளாக அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம். ஒரு இந்து குடும்பம் ஒன்று, அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்து பிறந்த குழந்தையானது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகவே நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இது கடலூரிலே நடந்த உண்மையான சம்பவம். நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இணையதளத்தில் கூட இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்து குடும்பமாக இருப்பதால் அவர்கள் எங்கு சென்று இந்த குழந்தைக்கு சுகம் கிடைப்பதற்காக யாரை சென்று அணுகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது வேலை மாநகருக்கு நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவரில் ஒருவர் அவரிடம் சொல்லி இருக்கிறார்கள், நீங்களும் வாருங்கள், அன்னையை தேடுங்கள், அன்னையின் ஆசீரை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்களும் செல்லுகிறார்கள். இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அன்னை மரியாளை பார்த்து அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லவில்லை, அன்னை மரியாளுடைய புகழ் மாலை எல்லாம் சொல்லவில்லை. அன்னை மரியாளை பார்த்து சொன்ன ஒரே ஜெபம், அம்மா, உன் கையில் இருக்கின்ற உன் மகன் நன்றாக இருக்கின்றான், ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் நன்றாக இல்லை. இது மட்டும்தான் அவருடைய ஜெபமாக இருந்திருக்கிறது. அவர்கள் ஜெபித்து விட்டு வீடு திரும்புகின்ற போது படுத்த படுக்கையாக இருந்த அவருடைய மகன் எழுந்து நின்றதாக அந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் அதே ஒரு நிலையில் தான் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். தாயை பார்த்து, அம்மா, உன் மகன் அருமையான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கின்றான், உன் மகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கின்றான், உன் மகன் நன்றாக இருந்தது போல இருக்கின்ற தாய்மார்களுடைய ஒரே நம்பிக்கை எங்களுடைய மகன்களும் நன்றாக மகள்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க இங்கு வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 3 விதமான துன்பங்கள் நம்மை பற்றி இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், ரைட்டுங்களா? 3 விதமான துன்பங்கள், 43 கடைசியாக இருக்கக்கூடிய 3 நம்மை பற்றி பேசுவது. 3 விதமான துன்பம் சொல்வார்கள். 1 காற்று துன்பம், 2 கற்பனை துன்பம், 3 லட்சிய துன்பம் என்று சொல்லுவார்கள். காற்று துன்பம், இப்போ உட்காந்துருக்கிறீங்க, சாமியார் பிரசங்கத்தை 2 நிமிஷத்தில் வச்சா போதும்ட்டு நினைப்பதுண்டு. இது துன்பமாக தான் இருக்கும், வெக்கையாக இருக்குதே, துன்பமாகத்தான் இருக்கும், ரைட்டுங்களா? பல நேரங்களில் இதெல்லாம் காற்று துன்பம் போல அப்படியே வரும் போகும். அதான் ஒருத்தன் போய் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துருக்கிறேன், இதோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாண்டா அப்படின்ட்டு. தூரத்தில் என்னை மாதிரி ஒரு சாமியார் பிரசங்கம் வச்சுக்கிருந்துருக்கலாப்ப. உடனே தண்டவாளத்துலேருந்து தற்கொலை பண்ணாமல் எந்திரிச்சு வந்துட்டேன். வந்துட்டு சாமி சாமி சாமின்னு பூச முடிஞ்சு, நான் தண்டவாளத்தில் தலை வச்சு படித்தேன், சாகலான்னு நினச்சேன், தூரத்தில் உங்கள் குரல் கேட்டுச்சு, எந்திரிச்சு ஒடியான்ட்டேனோன்னு என்னை மாதிரி. ஓ, என் பிரசங்கம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறதா, உன் வாழ்க்கைக்கு மறுவாழ்வை கொடுத்துருக்கிற. யோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அட்ட டயத்தில் 1000 பேரை கொள்கிற நீயே உயிரோடு இருக்கிறப்ப நான் ஏன் சாகணும்னு நினச்சேன், எந்திரிச்சு வந்துட்டேன். அப்போ நம்மளுடைய காற்று துன்பம் சின்ன சின்ன துன்பமாக இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, சிறு சிறு துன்பங்கள் டெய்லியும் நாம் எடுப்பது. இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களோடு இருக்கின்ற போது ஒவ்வொரு நிமிடமும் பலதரப்பட்ட துன்பங்கள், ரைட்டுங்களா? எழுதுகிறேன், சிமெண்ட்டினுடைய மூலப்பொருட்களை பற்றி எழுதுக அப்படின்னு அறிவியல் ஆசிரியை கேட்டிருக்கிறாங்க. அவன் எழுதுகிறான், சிமெண்ட் எந்தெந்த பொருட்களால் ஆகிறதோ அவையெல்லாம் சிமெண்ட்டினுடைய மூலப்பொருட்கள் ஆகும். சிம்பிள், ரைட்டு போட்டு மார்க்கை போட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான், ரைட்டுங்களா? அப்போ சிறிய சிறிய துன்பங்கள், காற்று துன்பங்கள் நமக்கு வரும். காற்றை போல வந்து நம்மை கடந்து செல்லும், தென்றல் காற்றை போல நம்மை தொட்டுவிட்டு செல்லும். காற்று வருகிறது, நம்மை தொடுகிறது, தீண்டுகிறது, நம்மை விட்டு செல்லுவது போல அழகாக செல்லும். அதைத்தான் சொல்லுவார் சுகிசிவம் கூட சொல்லுவார், உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் தலையின் மீது பறக்கின்ற காகமாக, புறாவாக அல்லது எந்த ஒரு பறவையாகவோ நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அவையெல்லாம் உங்களை தூண்டுகின்ற துன்பமாக இருக்கலாம். காகத்தை வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாமனார் மாமியாரிடமிருந்து உற்றார் உறவினரிடமிருந்து வரக்கூடிய காற்று துன்பமாக, காக துன்பமாக, அல்லது புறா பறப்பதை போல. அவர் அழகா சொல்லி முடிப்பார், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் பறவைகளைப் போல் இருக்க வேண்டும், அவை உங்கள் மேல் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களை மறந்து விடார்கள், ஒருபோதும் அது உங்கள் தலையிலே கூடு கட்ட விடாதீர்கள் என்று சொல்லுவார். அதைத்தான் நாம் காற்று துன்பம் என்று சொல்லுகிறோம். தினமும் நாம் அனுபவிக்கின்ற துன்பம். அன்னை மரியாள் இந்த துன்பத்தை அனுபவித்தாளா? ஆம், அனுபவித்தாள்.
தினமும் அன்னை மரியாளிடம் வந்து அவருடைய பிள்ளையை பற்றி சொல்லுகின்ற போது இந்த துன்பத்தை அனுபவித்தார். உன்னுடைய மகன் குடிகாரன், போஜன பிரியன் என்று சொன்னபோது இந்த துன்பத்தை அனுபவித்தார். காற்று துன்பமாக அன்னை மரியாள் அனுபவித்தார். திருமணத்திற்கு முன்பாக கடவுளின் தாயாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது மற்றெல்லாரும் என்னை எப்படி சொல்லுவார்கள் என்று யோசித்த போது சிறிய துன்பத்தை அன்னை மரியாள் அனுபவித்தார், காற்று துன்பம். இரண்டாவதாக அன்பிற்குரியவர்களே, கற்பனை துன்பம் என்று சொல்லுவார்கள். நமக்கு நெஞ்சு வலி, சில நேரங்களில் வாய் பிடிச்சிருக்கும். நாள் முட்டையை 3 முட்டை சாப்பிட்ருப்போம், 2 டம்ளர் பால் குடிச்சிருப்போம், லைட்டாக ஒரு குத்தும். ஐயோ காலையில் எந்திரிப்போமான்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கன்னியாகுமரிக்கு டூர் கூப்பிட்டு போனாங்க. கடலில் போகிறப்ப எங்கள் டீச்சர் நல்லா செயின் போட்டு வந்து வரலையாட்டிருக்கு, ரைட்டுங்களா, உட்காந்துருக்குது. திடீர்னு படகு நின்றுச்சு. நின்னோனையும் நாங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறோம், ஏன்னா நடுக்கடலை நிற்கிதேடா, இங்கேயே கூட நல்லா இருக்குடா, சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ட்டு. எங்கள் டீச்சருக்கு கத்திச்சு பாருங்க, ஐயோயோ நடுக்கடலில் மூழ்க போகுது, என் செயினை வேற வீட்டில் வைக்காமல் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேனே. போகிறப்ப கூட போய் செயினை வீட்டில் வச்சுட்டு தான் போகணுமாட்டிருக்கேன். பல நேரங்களில் பாருங்கள், இதெல்லாம் கற்பனை துன்பம், நெஞ்சு வலி, கற்பனை. என்னமோ நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ண, சுடுதண்ணி குடிப்போம். நம்மளே பாருங்கள், கொரோனா டயத்தில் லைட்டாக இருமுன்னா மறைச்சு பார்ப்பேன் பக்கத்தில், மாஸ்கை போட வேண்டியதான் அப்படின்னு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அதே போல் இப்பொழுது கூட லைட்டாக இருக்குன்னா நம்மளே போய் ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணுவோம், டாக்டர் சொல்லியிருக்காரு இருமுனா நெஞ்சுவலி வராது, இருமுனா நெஞ்சுவலி வராதுன்னு, ரைட்டுங்களா? பல நேரங்களில் கற்பனை துன்பம், கற்பனை துன்பம். பல நேரங்களிலே நாமும் கூட இந்த கற்பனை துன்பத்திலே நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று பயந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையில். மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே, லட்சிய துன்பம். லட்சிய துன்பத்தை அன்னை மரியாள் நிறைவாக பெற்றிருந்தால், நான் எதற்காக துன்பப்படுகிறேன் என்று சொன்னால், இயேசுனுடைய தாயாக இருப்பதால், கடவுளுடைய தாயாக இருப்பதால், சிலுவையின் அடியிலே நின்றதால் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். என்னவென்றால், துன்பத்தின் மறுபக்கம்தான் மாட்சி, துன்பத்தின் இன்னொரு பக்கம்தான் உயர்வு, துன்பத்தினுடைய மறுபக்கம்தான் வாழ்வு என்பதை அருமையாக சுட்டி காட்டக்கூடிய லட்சிய துன்பத்தை அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அன்னை மரியாளிடம் இருந்த காற்று துன்பம் போலல்ல, அன்னை மரியாளிடம் கற்பனை துன்பமும் அல்ல, மாறாக லட்சிய துன்பமானது அன்னை மரியாளிடம் நிறைய இருந்ததாக நாம் பார்க்கிறோம். நாங்கள்லாம் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுங்களா? இப்போல்லாம் அதனால தான் ஃபாதர் எங்களை கஷ்டப்படுத்துறீங்கிறீங்க, ரைட்டுங்களா? அதாவது 12th முடித்து, ஃபாதருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ப்ரீனோஷன் 12th முடிச்சு நம்ம நிறையா மார்க் வாங்கிட்டோம்யா, நமக்கு ஒரு மரியாதையான வேலை கொடுப்பாங்கப்பா அப்படின்னு போனால் முதல் மார்னிங் ஜாப் என்ன தெரியுங்களா? பன்றி கூண்டு கிளீனிங். நாய் கூண்டே க்ளீன் பண்ணதில்லை, ரைட்டுங்களா? எப்படி போனால் இன்னும் ஞாபகம் இருக்குது, ஜீன்ஸு பேண்ட்டு, ஜீன்ஸு சட்டை, காம்பவுண்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு மாஸ்க்கு. இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் உள்ளே குதிச்சோன்னே பண்ணியெல்லாம் வெளியில் ஓடிடுச்சு. நீங்கள் சிரிக்கிறதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சாட்டிருக்கு, ரைட்டு? அப்புறம் திருப்பி என்ன பண்ணேன், 2ஆம் நாள் கேட்டை பூட்டுவோம், உள்ளே குதிக்கிறப்ப அது கேட்டை திறந்தா தானே ஓடுது அப்படின்னு கேட்டை பூட்டி குதிச்சா நான் வலிக்கு விழுந்து இதெல்லாம் என் மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம், ரைட்டுங்களா? அப்போ எல்லாம் இருந்த ஒரே இலக்கு, எப்படியாவது சாமியார் ஆயிரணும்டா, எப்படியாவது சாமியார். பண்ணி கூண்டை க்ளீன் பண்ண விட்டாலும் சரி, கிளி கூண்டை க்ளீன் பண்ண விட்டாலும் சரி, என்னவாயிருந்தா சாமியார் ஆயிரணும். ஒரு மாதம் நம்ப மாட்டீங்க, டெய்லி போய் காம்பவுண்டு ஏறி இறங்கி அதை க்ளீன் பண்ணி 1 மாதம் எப்படா அதுக்குன்னு. காம்பவுண்டு ஏறி இறங்கி வேலை பார்த்த நானே இப்படி இருக்கிறேன்னா, இந்த மார்னிங் ஜாப்பில் சும்மா கூட்டிக்கு இருந்தவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்முடைய லட்சியத்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அடைய வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆசிரியராக மாற வேண்டும், ஒரு அலுவலராக மாற வேண்டும், ஒரு உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் வாழுகின்ற காலத்திலே அடைகின்ற துன்பங்கள் எல்லாம் லட்சிய துன்பங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வழியிலே அன்னை மரியாள் இன்று நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம், எப்படி அவர் இப்படிப்பட்ட காற்று துன்பத்தை, இப்படிப்பட்ட கற்பனை துன்பத்தை, இப்படிப்பட்ட மூன்றாவது என்ன, நீங்கள் எல்லாம் தூங்குறீங்களான்னு பார்த்தேன், ஏமாத்தாதீங்க ஃபாதர், பாயிண்ட்டை மறந்துட்டீங்கிறீங்க, ரைட்டுங்களா? லட்சிய துன்பத்தை அணுகினாள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒன்று, இந்த 3 வகையான துன்பத்தையும் சாதாரண ஏற்கக்கூடிய ஒரு பெண்ணாக அல்ல, தீவிரமாக ஏற்ற பெண்ணாக அன்னை மரியாளை பார்க்கிறோம்.
இந்த 3 துன்பத்தையும் தீவிர ஏற்பாளராக வலிந்து பற்றி கொண்ட ஒரு அன்னை மரியாளாக, ஆக எனக்கு துன்பம் வருகிறது, ஏதோ வருது போதல்ல, தீவிரமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக அதை பார்க்கிறார். நம்முடைய குடும்பங்களிலும் கூட நமக்கு வருகின்ற துன்பங்களை தீவிரமாக ஏற்றுக்கொள்ள, அது என்னுடைய குடும்பத்திற்கென்று கடவுள் கொடுத்திருக்கின்ற கொடை, எனக்கென்று கடவுள் கொடுத்திருக்கின்ற கொடை துன்பம். துன்பத்தின் வழியாகத்தான் மாட்சி, என் வாழ்வில் வருகின்ற துன்பத்தின் வழியாகத்தான் எனக்கும் மாட்சி உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஷாப்பிங் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போகிறாங்க, ரைட்டுங்களா? ஒய்ஃபு உள்ளே போயிட்டாங்க, 7 மணி நேரமாக வெளியில் வரல, ஹஸ்பண்ட் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு. 7 மணி நேரத்தில் வாட்ச்மேன் சொல்லியிருக்கிறாரு, யோ நீ 7 மணி நேரம் சும்மா தான் நீ இருக்க, ஒரு நாளைக்கு 400 ரூபா தரேன், இங்கே உட்காரு. நான் அந்த ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டார். இந்த அம்மா 8 மணி நேரம் கழித்து வந்திருக்குது. வந்து பார்த்தா, என்னையா இங்கே என் வீட்டுக்காரரை உட்கார வச்சுட்டு போனேன், ஆளை காணோம். இந்தாம்மா நான் தான், அந்த ஆள் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கேன், நான் தான். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கேன்னு இவர் கதையை சொல்கிறாரு. நான் 7 மணி நேரம் நின்று, அதனால் அவன் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு 400 ரூபாயை கொடுத்துட்டு போயிருக்கான் பாருன்னு சொன்னோம். நீ பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறான். அந்த அம்மா சொல்லிச்சு, யோ உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணுறப்பே சொன்னாங்க 1000 மனப்பொருத்தம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. கடையில் வந்து நான் வாங்கின சேலைக்கு 400 ரூபா கம்மியாக இருந்துச்சு, இந்த நீ கரெக்டாக 400 ரூபா வச்சுருக்க பாரு, 100 பொருத்தமும் சரியாக போச்சியான்னு பிடிங்கிட்டு போயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான நேரத்தில் அவர் இருக்கின்ற போது கவலையே இல்லை. நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீங்க, வீட்டுக்காரங்கெல்லாம் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க, எங்களை பற்றி நீங்களாவது பேசுங்க ஐயா அப்படின்னு. அன்பிற்குரிய குடும்பங்களிலே ஏற்படுகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்விலை மாட்சியை தருகிறது. அதான் சொல்லுவாங்க, அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? வருது, வருஷம் உனக்கு திருமண நாள் வருது, 25வது வருஷம், 50வது வருஷமே அந்த வருஷம் கேசரி கிண்டி கொடுத்துருக்குறேன், நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு, மதம் உட்காந்துருக்கிறியா அப்படிங்க. இந்தாம்மா 50 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அபிப்பிராயம் சொல்கிறத விட்டுட்டேன், ரைட்டுங்களா? ஏங்க என்ன விஷயம் நல்லா ஞாபகப்படுத்திப்பார். உன்னை பொண்ணு பார்க்க நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்தம்மா. ஆமாம், நீ என்ன கொண்டு வந்த கிச்சனில் இருந்து? கேசரி கொடுத்துட்டு நீ உள்ளே போன, நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா திருப்பி பார்த்து, தம்பி எப்படா இருக்கு அப்படின்னாரு. நான் நல்லா இருக்குதுன்னு கேசரியை சொன்னேன். சோழியை முடிச்சிட்டாங்க. அதோட அன்னையிலிருந்து முடிவு பண்ணேன், அபிப்பிராயமே சொல்லுவதில்லை என்று. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம், நன்றாக புரிந்து கொள்ள. தீவிர ஏற்பு. இப்போ நாம் வாழுகின்ற, ஏதோ இயேசுவை போல சிலுவை நமக்கு அந்த வடிவத்திலே வாழுகின்ற சூழலிலே நடக்கின்ற காரியங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதிலும் ஒரு மகிழ்ச்சியை காண்பது. காணா ஒரு திருமணத்தை வாசிக்க கேட்டோம், அங்கு மிகவும் இறுக்கமான சூழல், திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. அந்த திருமண பந்து ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் இப்பொழுது அவமானப்படுத்தப்பட போகிறார்கள். அந்த சூழலிலே அன்னை மரியாள் ஜாய் கிரியேட்டராக அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒருவராக வருகிறார். அருமையான ஒரு சூழல். அதான் சொல்லுவாங்க, ஒரு அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய் படுத்த படுக்கையாக வச்சுருக்கிறாங்க ஃபியூனரலுக்கு, ரைட்டுங்களா? ஊர்லேருந்து சொந்தக்காரன் வந்திருக்கேன். எப்படா அவங்க அப்பா இறந்தார்? இந்த இருக்கிற கீரனூரில் போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சேன். அறிவு இருக்காடா உனக்கு? திருச்சிக்கு போனீங்கன்னா பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், இங்கே வச்சு நீயே உங்கள் அப்பாவை கொண்டுட்டியாடான்னு 10 பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது ஒரு 10 பேர் வந்தாங்க. என்னப்பா ஆச்சு? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு. எங்கே கூப்பிட்டு போனேன்? இவங்கள்ட்ட இங்கேன்னு சொன்னால் திட்டுவாங்கன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க? திருச்சிக்கு கூட்டிகிட்டு போனோன்னு இருக்கிறாங்க. அறிவு இருக்குதாடா உனக்கு? இங்கனக்குள்ளே ஆஸ்பத்திரியை வச்சுட்டு நெஞ்சு வழியில் திருச்சி கூப்பிட்டு போய்ட்டு உங்கள் அப்பனை நீயே கொண்டுட்டியாடான்ட்டாங்க. 3வது ஒரு குரூப் வந்துருக்குது. என்னடா ஆச்சு? அப்பாவுக்கு நெஞ்சு வலி. இவங்கள்ட்ட இங்கே சொன்னாலும் திட்டுறாங்க, அங்கே சொன்னாலும் திட்டுறாங்க. சரி சமாளிப்போம். இங்கே ஒரு 10 நாள் கீரனூரில், திருச்சியில் ஒரு 10 நாள் வச்சு பார்த்தேயா, அப்பையும் நடக்கலையான்னு அவன் சொல்கிறேன். உங்கள் அப்பனை இங்கே எங்கேயா அலைய வச்சு கொண்டுட்டியாடா நீயே. கடைசியாக 4வது குரூப் வந்திருக்கிறேன். இப்போ உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி. என்ன? அந்த ஆளே எழுப்பி கேட்டுக்க. இனிமேல் நான் சொன்னால் நான் தான் இடத்துல படுத்திருக்கணும், ரைட்டுங்களா? அப்படின்னு பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை இப்படித்தான் எளிதாக கடந்து செல்வதற்கு அன்னை மரியாள் ஒரு பாடமாக நமக்கு இருக்கின்றாள். காணா ஒரு திருமணமாக இருக்கட்டும், தொடக்கத்திலே உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று இயேசுவை காணிக்கை கொடுக்க சென்றபோது சிமியோனுடைய விருது வாக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காணிக்கையாக கொடுக்க சொல்லுகின்ற போது உங்கள் பங்கு சாமியாரே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எம்மா
உங்கள் பையன் பேர் என்ன? தீபன். வெரி குட். சாரி தீபன், நான் சும்மா சொன்னேங்க. சரி, ஏதோ ஒரு யாராவது தீபனாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ரைட்டுங்களா? தீபன் உடனே சொல்கிறாரு, இனிமேல் உங்கள் குடும்பத்தில் பூரா பிரச்சனையாக தாம்மா வரும் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் யாருக்கு பிரச்சனை? சாமியாருக்கு பிரச்சனை. உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. கோயிலில் காணாமல் போகிறாரு. இங்கே காணாமல் போய் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. பையன் 3 நாள் கீரனூரில் சுற்றிட்டு வந்து சேர்றான்னு வச்சுக்கோங்க, நாஞ்சூருக்கு. அப்போ வந்து நீங்கள் எங்கடா போனேன்னு கேட்குறீங்க. நீங்கள் தேடி தேடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஎஸ்பி ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டீங்க. கடைசியாக 3 நாள் கழித்து பங்கு சாமியார் சொல்கிறாரு, மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னு. உங்கள் பையன் இங்கே உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோவா கோபத்தோடு வருவீங்க, இங்கேயே உட்காந்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வரலையாடா அப்படின்னு. வந்து பார்த்தோன்னே உங்கள் பையன் சொல்கிறான்னு வச்சுக்க, என்னுடைய தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னா குடுமையை பிடிச்சி கும்மாங்குத்து குத்தி என் கண்ணை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்களா? மாற்றுவோம்ல. ஆனால் பாருங்கள், அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து வந்தால் வாழ்வில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீவிர ஏற்பாளராக, எது நடந்தாலும் தீவிர ஏற்பாளராக அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளிடம் இருந்த இரண்டாவது உள்ளத்தில் இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து வந்தாள். வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே கடவுளுடைய திட்டமாக பார்த்த அன்னை மரியாளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக அன்னை மரியாள் ஏதோ ஞானமிக்கவராக, ஒரு அறிவு மிக்கவராக மட்டும் செயல்படவில்லை. எளிமையாக உடனடியாக செயலிலே இறங்கிய அன்னை மரியாளாக நாம் பார்க்கிறோம். அவருக்கு மங்கள வார்த்தை சொன்னவுடன் அவர் உடனடியாக எலிசபெத்தை சந்திக்க விரைந்து செல்கிறார், எளிமையாக உதவி செய்ய. அதே போல ஏரோது சிறு பிள்ளைகளை கொள்ளுகிறார் என்று தெரிந்தபோது எகிப்துக்கு உடனடியாக தன்னுடைய கணவர் சொற்படி கேட்டு, கோடிட்ட இடங்களை அடிக்கோடிட்டு திருப்பி திருப்பி சொல்றேன், தன்னுடைய கணவருடைய சொற்பேச்சை கேட்டு, யார? அவங்க அன்னை மரியா ஃபாதர். எங்கள்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? தன்னுடைய கணவர் சூசேப்பருடைய சொற்பேச்சை கேட்டு அங்கிருந்து உடனடியாக எகிப்துக்கு தப்பி செல்லக்கூடிய, வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே ஒரு கடவுளுடைய சித்தமாக பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். நான்காவதாக அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் எப்படி துன்பத்தில் செயல்பட்டாள் என்று சொன்னால் பரிந்து பேசுபவராக. எப்படி அந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அன்னை மரியாள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, என் மகன் நல்லா இல்லை, ஓ மகனுடைய கரங்களிலே நன்றாக இருக்கின்றார் என்று சொன்ன அந்த இந்து சமயத்தை சார்ந்த பெண்ணுடைய ஜெபம் உச்சபட்ச ஜெபமாக, ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்திலே அன்னை மரியாளால் எடுத்து செல்லப்பட்ட ஜெபமாக இருந்ததால் அன்னை மரியாள் இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அன்றைக்கு அந்த இந்து சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரனுக்கு சுகம் கொடுத்தது போல இன்றும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய அன்னை மரியாளாக தொடர்ந்து இந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் வீற்றிருக்கக்கூடிய அன்னை மரியாள் நம்முடைய துன்பங்களிலும், நம்முடைய வேதனைகளிலும், நம்முடைய கவலை கண்ணீரிலும் நம்மோடு இணைந்து செயல்பட்டு நம்ம இயேசுவின் பாதத்திற்கு கொண்டு சென்று இயேசுவை போல நம்மை நலமாய் வளமாய் மகிழ்ச்சியாய் வாழ நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து அன்னை மரியாளிடம் வேண்டுவோம். நம்முடைய துன்பங்களை எல்லாம் இருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்திலே அழைத்து செல்வார். ஆமென். அனைவரும் இருப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. சீக்கிரம் வாங்க. எமையாளும் அன்பின் அரசே, எமையாளும் அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அன்பில் நீதியையும், கடமையில் பொதுநலத்தையும், வறுமையில் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தி எம்மை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் மதம், மொழி, பண்பாடு ஆகியவற்றின் பெயரால் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் குந்தகம் விளைவிக்காமல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வாயிலே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழியில் நடத்த
தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நம் ஆண்டவரின் வார்த்தையை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற இறைவார்த்திற்கேற்ப உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம் கட்டளைகளை பின்பற்றி உமது அன்பு மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே ஆகட்டும் என்று அர்ப்பணித்த அன்னை மரியாளைப் போல நாங்கள் அனைவரும் தாழ்ச்சி, அன்பு, தியாகம், பிறல் நலனில் அக்கறை கொண்டு அன்னையை பின்பற்றி வாழவும், அன்னை மரியாள் அனுபவித்த துன்பங்களை நாங்களும் துன்பத்தை ஏற்று மகிழ்ச்சியுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று கொடியேற்ற விழாவிற்கு வந்த ஆயர் மற்றும் அனைத்து அருள் தந்தையர்களுக்காகவும் மற்றும் திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து மக்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் மற்றும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்குமாறு இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எம் திருத்தலத்தில் இன்று ஆசீர்வதித்த கோபுர பணி, ஆலயமணி, கொடிமரம் ஆகியவற்றை அமைக்க உதவி செய்த அனைத்து நன்கொடையாளர்களை ஆசீர்வதிக்கவும். மேலும் எம் அன்னையின் திருவிழாவிற்கு தேவையான ஜெப உதவி, பொருள் உதவி, உழைக்கும் நல்வுள்ளங்கள் கிடைக்கவும், நல்ல மழையை கொடுத்ததற்கு நன்றியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்வோம். தாயின் தந்தையுமான இறைவா, இந்த மாலை வேளையில் திருமுன் ஒரு சில மன்றாட்டுக்களை பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பு தாயே, எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஆய்ந்தருகின்றவரே, எங்கள் உள்ள கிழக்கில் தேங்கியிருக்கிற அனைத்து வீடுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் நீரே கனிவாக தயவாக செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, காணிக்கை எடுக்கின்றவர்கள் கீழே போகும்போது பார்த்து செல்லுங்கள். பாறை இருக்கிறது, எல்லா பக்கமும் சென்றிருங்கள். இந்த காணிக்கையானது புதிய குடிமரத்துக்கான சிறப்பு காணிக்கை. இந்த சிறப்பு காணிக்கையில் எல்லோரும் சிறப்பாக பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லா பக்கம் போடுங்க. கீழே போகும்போது வலிக்கு விழுதுறாங்க, மழை பெஞ்சிருக்குது, பார்த்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் நினைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். மலரோடு மலராக நானும் நினைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் பலியாய் நானும் தருகிறேன். ஏற்று உனது பலியாய் மாற்றும் எந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானை பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமது நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. திருமணி எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்று துவங்கியிருக்கின்ற விழாவானது நன்முறையிலே இறுதி வரை உம்முடைய ஆசீர்வாதத்திலும் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தாலும் நாங்கள் வழிநடத்தப்படவும் இன்று கொடுத்த மழைக்காக நன்றி சொல்கின்றோம். மேலும் தமிழகத்திலே பல இடங்களிலே வறட்சியால் பாதிக்கப்பட்ட நேரத்திலே நல்ல மழையை கொடுத்து மேலும் திரு அவையை வளப்படுத்த உண்மையை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். தந்தையே, இன்று திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலுமாக அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் தாமே நிறைவேற்றி தரவும், இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய ஆசீரும் அருளையும் நிறைவாக எங்களுக்கு தந்திரலும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனை உருந்தும் திருமொழியின் உள்ளியற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற புனித இன்யாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தே தோரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை அழைத்து ஜெபிக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே நமது விண்ணக தந்தை நோக்கி இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருக்க செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கூட்டிச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
மரியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் மது திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. அன்பியங்கள் என்று தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே அன்பியங்களுக்காக வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டு இது. எனவே அக்டோபர் மாதத்திலே மறைவட்ட அளவில், கீரனூர் மறைவட்ட அளவிலே அதற்கான வெள்ளி விழாவினை நாம் மறைவட்டத்தின் மையத்திலே கீரனூரில் வைத்து கொண்டாட இருக்கிறோம். எனவே அதனை எப்படி கொண்டாடுவது என்பது பற்றி கலந்து பேசி திட்டமிடுவதற்கான ஒரு கூட்டமானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது கீரனூரிலே. எனவே வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 14 பங்குகளிலே இயங்கக்கூடிய அன்பியங்களிலிருந்து ஒருவர் ஒரு அன்பியத்துக்கு ஒருத்தர், அதேபோல் அந்த பங்கில் இருக்கக்கூடிய அன்பிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு ஆரோக்கிய அன்னை ஆலயம் கீரனூருக்கு வருகை தந்து அருட்தந்தை அம்புரோஸ் அடிகளார் தலைமையிலே நடைபெறுகிற அந்த தயாரிப்பு கூட்டத்திலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிய உணவு அங்கேயே வழங்கப்படும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு ஆரோக்கிய அன்னையுடைய பக்தர்களே, உண்மையிலேயே நம்முடைய மலை மாதா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு முன்பாக மேலிருந்து அருமையான மழையை கொடுத்து எல்லோரையும் குளிர்வித்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு நவநாளுடைய 2ஆம் நாள், நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி தலைமையை அருள்தந்தை ஜான் பிரிட்டோ ஆயர்லம் அவர்கள் வருகின்றார்கள். நாளை தினம் திரியாத்திரை சிறப்பு செய்கின்றவர்கள் அம்மாச்சத்திரம் வெள்ளாளப்பட்டி இறைமக்கள் மற்றும் அன்னையின் பக்தர்கள். நாளைக்கு அன்னையுடைய உணவை வழங்குகின்றவர்கள் அம்மாச்சத்திரம் வெள்ளாளப்பட்டி இறைமக்கள் நாளைக்கு அன்னையுடைய உணவை சிறப்பு செய்கின்றார்கள். இந்நாளிலே, இந்த குடியேற்ற சிறப்பு நாளிலே இந்த திரியாத்திரை சிறப்பு செய்த மலைமாதா திருத்தல அம்மாச்சத்திரம், கீரனூர், கிள்ளுக்கோட்டை, நாஞ்சூர், காயம்பட்டி, எட்டுக்காப்பட்டி, ராவுசாப்பட்டி, திருமாயபுரம், வயலோகம், இலுப்பூர், சாத்தம்பட்டி, மலம்பட்டி, ஆவூர், மாத்தூர் பங்கு மக்கள் மற்றும் இருவாழ் துறவிகள், புனித சகாய அன்னை நடுநிலைப்பள்ளி சென்ட் ஆன்ஸ் கீரனூர், நர்சரி தொடக்கப்பள்ளி கீரனூர், தொன்போஸ்கோ 70 கிராமம் சூசப்படையம்பட்டி, இந்த நாளில் எஸ்எம்ஏ அல் சகோதரிகள் கீரனூர் நாளிலே திரியாத்திரை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே நன்றி சொல்லுகிற நேரம். நம்முடைய அன்பு ஆயனவர்கள் நமக்கு ஆலய மணியையும் கொடிமரத்தையும்
புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தையும் சிறப்பு செய்து அச்சித்த ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார். எனவே நம் ஊருடைய சார்பாக நம்முடைய அன்பு ஆயர்களுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்தையும் கருளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அதன் பிறகு இந்நாளிலே ஆயருக்கு இணையாக பதிலியாக இருந்து குருகுல முதல்வர்கள் நமக்கு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி இந்த திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே ஆயருக்கு நிழலாக இருந்து திருச்சி மறை மாவட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய பேரெழுத்திரு எல் அந்துவன் முதன்மை குரு அவர்களுக்கு இப்போது இந்த பொன்னாடையை திரு தேவராஜ் அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நமக்கு எப்போதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய கீரனூர் மறைவட்ட அதிபர் அவர்கள். தந்தை அவர்கள் அடிக்கடி வந்து இந்த கட்டுமான பணிகளெல்லாம் பார்த்து என்னை உற்சாகப்படுத்தியவர். அது குறிப்பாக இந்த கொடிமரம் வைக்கின்ற பணியில் ஆர்வத்தோடு வந்து சில ஆலோசனை வழங்கியவர். இந்நாளில் நமக்காக கடந்து சிறப்பாக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே கீரனூர் மறைவட்ட அதிபர் தந்தை சாமன் அவர்களுக்கு அகஸ்டின் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். இன்றைக்கு சிந்திக்கவும் அதே சமயத்தில் எல்லோருமே வயிறு குலுங்க சிரிக்க வைத்த என்னுடைய அருமை நண்பர் தந்தை மெல்கியோர் லியோபாபு, நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். ஆர்கேபுரம் குழந்தை சாலையத்திலிருந்து இன்று வரை நான் அவரை விடுவதில்லை, அவரும் என்னை விடுவதில்லை. இந்நாளிலே சிறப்பு முறையாற்றிய தந்தை பாபு அவர்களுக்கு நம்முடைய தாளாளர் தலைமை ஆசிரியர் இப்படி ஆரோக்கிய மேல்நிலைப்பள்ளி நன்றியை தெரிவிக்கிறதுமாக திரு அமிர்தம் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை வாழ்த்தை தெரிவிப்பார்கள். இந்த வர அப்போ வர்றாங்க வேண்டாம். நம்முடைய தொன்போஸ்கோ இளைஞர் கிராமம் சூசப்படையமட்டி அதனுடைய இயக்குனர் அதிபர் தந்தை அருள் அந்தோணி அவர்கள் நாளிலே அவர் நாளைக்கு நம்மளால் வந்தாலும் கூட என்னால் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று என்னாலே குடியேற்ற திருப்பலியில் மக்கள் ஜெபித்திருக்கின்ற தொன்போஸ்கோ இளைஞர் இயக்குனர் அதிபர் தந்தை அருள் அந்தோணி அவர்களுக்கு திரு அந்தோணி சாமி அவர்கள் பொன்னாடை ஊற்றுவார்கள். நண்பர் குழு சார்பாக 2 பேர் வாங்களே, நண்பர் குழு சார்பாக 2 பேர் வாங்க. நமக்கு ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி 23 அன்னை காட்சி கொடுத்த நாளிலே அந்த மக்களுடைய ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் பாவ சங்கீதத்தை கேட்டு மக்களை எல்லாம் புனிதம் செய்யக்கூடிய தந்தை அவர்கள் இன்றைக்கு வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நண்பர் குழு சார்பாக ஒருத்தர் வந்து போடுங்க. வாங்க சார், வாங்க. இந்த வராங்க. நம்முடைய தாய்ப்பங்கு நாஞ்சூர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மலையோடு மலையாக தோளோடு தோள் கொடுத்த நண்பர் தாஸ் அவர்கள் இன்றைக்கு அவர் மாத்தூர் பங்கிலே பங்கு தந்தையார் கூட நம் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை தாஸ் மாத்தூர் பங்கு தந்தைகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறதுமாக திரு அருளாசிரியர் அவர்கள் இந்த பொன்னாடி அணிவிப்பார்கள். நம்முடைய கீரனூர் மறைவட்டத்தினுடைய உதவி பங்கு தந்தை அல்லது தந்தை ஏற்கனவே இங்கே இருந்திருக்கிறார்கள். எஸ்டிஎம் சபையை சார்ந்தவர் தந்தை சுவைக்கின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்து தெரிவிக்கிறதுமாக திரு குழந்தைராஜ் இருக்காரா? குழந்தை சரி, இங்கே தாசு வாங்க. ஓ, அன்பார்ந்தவர்களே, நான் நினைத்தது போல அல்ல, கடவுள் நினைத்தது போல, அன்னை மரி நினைத்தது போல என் நாளிலே இந்த நிகழ்வு மிக நேர்த்தியாக சிறப்பாக முடிந்திருக்கிறது. நீங்கள் எல்லாருமே பொறுமை காத்து நேரம் காத்திருந்தீர்கள். எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உணவை நம்முடைய மலைமாதா நண்பர் குழு சேர்ந்து கொடியேற்றம் திருவிழா சனிக்கிழமை இரவு மீண்டுமாக 8ஆம் தேதி இரவு ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அன்னையின் உணவை வழங்க இருக்கிறார்கள். எனவே நண்பர் குழுவுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்தையும் கடவுளை எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு எப்போதுமே பாடல் குழு என்றாலே நம்முடைய கீரனூர் மறைவட்டம்தான். இன்றும் வருகின்ற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணி சிறப்பு திருப்பலியும் அவங்க சிறப்பு செய்வார்கள். இந்நாளிலே வந்து இந்த குடியேற்ற திருவிழா திருப்பலியிலே பாடிய
பாடல்குழு கீரனூர் பாடல்குழுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமக்கு எப்போதுமே புனித அன்னாள் சபை உறுதுணையாக இருக்கும் அருள் சகோதரி ஐவன் காலத்திலிருந்து இன்று வரை கீழ்நூர் மறைவிடத்தில் இந்த ஆரோக்கிய மலை மாத திருத்தக்கென்று அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருள் சகோதரி சிறப்பாக மாலையில் இந்த பீடங்களெல்லாம் சோடித்து பூக்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய கீழ்நூர் புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகளுக்கு நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று எப்போதுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய எஸ்எம்ஏ அருள் சகோதரிகள். நம்முடைய மலை மாத திருத்தலத்துக்கு எப்போதுமே தொடர்புடையவர்கள். நம்முடைய எஸ்எம்ஏ அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கடவுள் எழுப்பி தெரிவித்துக்கொள்வோம். இன்னும் நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் கூட அதாவது விடுபட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். எல்லோருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. மாதா எல்லோரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. பூசை முடிஞ்சோடனே எல்லாம் போகலாம் அந்த சாப்பாடுக்கு. எல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு இறங்க முடியும் உட்காந்துருக்கீங்க அப்படி தானே, முடிஞ்ச இறங்கி போயிருப்பீங்க. அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. பரவாயில்ல, போனவங்களுக்கு நன்றி சொல்லிக்க வேண்டியதான். எனவே ஒவ்வொரு நாளும் மாலையிலே திருப்பலியும் அன்னதானம் நடைபெறும். எனவே 10 நாட்களுமே இந்த மலையிலே திருப்பலி முடிந்ததுனே அன்னையின் உணவு வழங்கப்படும். எனவே அனைத்து இறை மக்களும் நீங்கள் இந்த 10 நாள் நவநாள் திருப்பலியிலும் அன்னையின் உணவிலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வோம். அதே போல் கொடிமரப்பணிக்காக உதவி செய்த நல்ல உள்ளங்கள் நம்முடைய மலை மாத நண்பர் குழு அவர்கள் தான் 3 லட்சம் ரூபாய் நமக்கு பணமாக கொடுத்தார்கள். மீது 3 லட்சம் ரூபாயை மலை மாதா பக்தர்களாகிய நீங்கள் கொடுத்து கூட இருக்கிறீர்கள். நம்பிக்கை இருக்கிறது. திருவிழா சமயத்தில் எல்லாம் வந்துவிட நம்பிக்கை இருக்கிறது. எனவே உங்களுக்கும் அதே போன்று இந்த புதிய ஆலயம் மணிக்கு ஆசிரியர் வாசித்தது போல் அங்கே கீழே வாசித்தாங்க. குறிப்பாக கீழே இருக்கின்ற சூசையம்மாள் செல்வராஜ் குடும்பத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கடவுள் எழுப்பி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு திருவிழா சமயத்தில் ஆயருடைய தலைமையிலே அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்தும் பொன்னாடையும் போர்த்தப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, ஆரோக்கிய மலை மாதாவுடைய பெருவிழாவை 43வது ஆண்டாக கொண்டாடுகிற இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட திருவிழாவை, புனித இன்னாசியார் திருவிழாவை அகில உலக திரவையானது கொண்டாடுகிறது. எனவே அவருடைய பெயர் கொண்ட ஃபாதர் இன்னாசி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் இங்கே இருக்கிற அருத்தந்தையர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார். அவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிடுங்க எல்லாம். தந்தையவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த திருத்தலம் பல்வேறு வகைகளில் நண்பர்கள் குழுவோடு இணைந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதி தான் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருப்பது. இந்த கொடிமரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிகச் சிறப்பான விதத்திலே இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு தன்னுடைய பணிகளை கொடுக்கிற உங்களுடைய பங்குத்தந்தை அவர்களுக்கு ஆயரின் சார்பிலும் அரை மாவட்டத்தின் சார்பிலும் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கீரனூர் மறைவட்டத்தில் இந்த மலை திருத்தலம் மிக முக்கியமான ஒரு திருத்தலமாக, இது மறை மாவட்டத்திற்கான ஒரு திருத்தலமாக இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய திருத்தலமாக, அதாவது மறை மாவட்டங்களை எல்லாம் கடந்து பக்தர்கள் வருகிற ஒரு பெரிய திருத்தலமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இந்த திருத்தலத்தை உருவாக்க பங்கு தந்தையோடு உதவியாக இருக்கிற அனைவருக்கும், அனைத்து உபகாரிகளுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், நண்பர்கள் குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்து இந்த திருத்தலத்தின் வழியாக அன்னை இந்த பகுதியில் இருக்கிற அல்லது நம்பிக்கையோடு தேடி வருகிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் திருவிழா கொண்டாட்டத்தில் மகிழுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து
எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. அன்னையின் ஆசி பெற்று மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்தோஷமா போகும் நாளில் நீ காவலா போர்ச்சுகீஸ் தேசத்தால் கடல் பயணம் செய்தார்கள். சந்தோஷமா சொல்லலாததாய் புயலும் வீச காணுடாததாய் இருளும் சூழ மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தடை தேடினர். குளோரியா அன்னை தஞ்சம் தடை தேடினர். குளோரியா ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போமேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவா மேரியின் உன்னத அருளால் மாதாவா மேரியின் உன்னத அருளால் கரை சேர்த்திட